விஜயானந்த் சார் இந்த மேக்கப் தான் கேட்கணும். இந்த மேக்கப் வந்து அந்த டைரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருப்பாரு. நீங்கள் இப்படி எல்லா மீடியாலும் நீங்கள் கொண்டு வந்திருக்காரு, அந்த டைரக்டர் எதுவும் நினைக்க மாட்டாரு. பெர்மிஷன் கேட்டு தான் சார், ரொம்ப அவசரம், டைம் இல்லை. அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார். இப்படி போனால் அப்படி போக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் அலோவ் பண்ணார், அதனால வந்தேன். விஜயானந்த் சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் கூட வந்து பேசுனீங்க போது என்ன சொன்னீங்கன்னா, கான்ட்ரவர்சி ஏதாவது கேளுங்க நீங்கள். ஆமாம் சார். ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது. ஏன் நீங்கள் கான்ட்ரவர்சி கேட்கறதுனாலே வரலையா அவங்க? தெரியலையே சார். நம்ம மேகா ஆகாஷ் ஆக்சுவலி சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் பதில் சொல்லுங்க சார் கரெக்டாக. பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது, அபசுகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. பட் இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா? பட் அதனால தான் இப்போ வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டில்? இல்லை சார், கரெக்ட் மூடாக இருக்கும் சார். இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில்? இல்லை கிடையாது சார், கிடையாது சார். மனசு தான் சார் எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள், ராகு காலம் தான் கெட்ட காலம் தான் சார். அந்த நாளில் வேணால் உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறேன் நான். ராகு இடத்தை ரிலீஸ் யமகண்டத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் டைம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். விஜயாண்டனி சார், எஸ் யமகண்டம் சூப்பர் சார். சார் நீங்கள் தான் சாட்சி. ராகு காலம் யமகண்டம் அது ஏன் டைட்டில் சார். தயாரிப்பாளர் சங்க சார்பா நீங்கள் வேறு யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அதை சொந்த படமாக எடுங்க சார். இன்னொரு 10 நிமிஷம் இருந்தா இன்னும் பல டைட்டில் வரும் போல இருக்கு சார். கண்டிப்பா 10 நிமிஷத்துல இன்னும் பல டைட்டில் வரும் சார். எடுத்து கொடுங்க ப்ளீஸ். ஆண்டி சார், ஆண்டி சார் நீங்க எங்க இருக்கீங்க? இங்க நீங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதெல்லாம் வந்து விட்டுருங்க சார். அதுல வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ள போற மாதிரி. இதே விஷயம் வந்து நீங்க இந்த படத்துலையும் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கடல்ல போன காருக்குள்ள அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே போயிட்டேன்னு நினைக்கிறேன் கடல். முதல்ல இந்த இதோட போனேன், அப்புறம் தான் நான் உண்மையாகவே கடலில் போனேன். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க. சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். ஆக்சுவலாக வந்து காலையில் 5 மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு, காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க, ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடலில் விழுந்திருந்தா கூட நான் உண்மையிலே போயிருப்பேன். ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெப்சி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு பூவை போல் பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸையும். ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூக்க விட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அணுகிறேன். ஒன்றும் நடக்கலை சோஃபார். நடந்ததும் பெரிய விஷயமா படல. நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் பார்த்துப்போம், ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களோ ஹீரோஸ் பார்த்துப்போம். ஓகேவா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.